ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பில் எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணல, அப்படியே ஸ்டார்ட் பண்ணது பாதியில் தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, அந்த ஒரு செட் ஆஃப் சாரீ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதோட குட்டி குட்டி வீடியோஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஐ திங்க் சாரியோட மட்டும் தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இன் பிட்வீனில் ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு இல்லை ஒன் டே பிஃபோர் எனக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்திருந்தது. அங்கேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 ஆப்ஷனோட வந்திருந்தாங்க. ஒன்று ட்ரீம் கேக் வேணும் அப்படின்ட்டு, இன்னொன்று ப்ரௌனி வேணும்னு. ஆக்சுவலாக அவங்க ப்ரௌனிக்கு அவங்களுக்கு பேர் தெரியல, பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. நான் நேம் சொல்லிகிட்டே வந்தேன், இதுவான்ட்டு. அதுக்கப்புறம் அதை கேட்ச் பண்ணாங்க, ப்ரௌனி அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ட்ரீம் கேக் வேணும் அப்படின்ட்டு. நானும் சொல்லியிருந்தேன், சரிம்மா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க என்னை காண்டாக்டே பண்ணல. அன்றைக்கி திடீர்னு இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ட்ரீம் கேக் செய்யறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சும் எனக்கு டைம் வேணும், இல்லை அப்படின்னா என்னால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி ஓகே நான் அதை நெக்ஸ்ட்டு வாங்கிக்கிறேன், எனக்கு ப்ரௌனி இமீடியட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த ப்ரௌனி 1 hourக்குள்ளே செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங் அவங்க ஒரு கால் வந்தது எனக்கு. எனக்கு இந்த மாதிரி ஹனி கேக் வேணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் தான் டெலிவரி. அதுக்கு சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கணும். இதுக்கு ப்ளஸ் அந்த ப்ளவுஸ்க்குமே ஒரு சில மெட்டீரியல்ஸ் வாங்கணும். அதெல்லாமே வாங்கிட்டு இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் என்ன ஒர்க் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு டிப் மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணுறீங்க, மார்னிங்கே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுங்கள், ஒரு நோட் போட்டு உங்களோட டாஸ்க் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. டாஸ்க் மீன்ஸ் நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை எல்லாத்தையும் நோட் புக்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களால் நோட் புக் கேரி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஃபோனில் நோட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஓகேங்களா? ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் சர்ச் இன்ஜினில் NOTE அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த நோட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன டாஸ்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் இங்கிலீஷில், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் இருக்குது, நீங்கள் தமிழ் கீபேட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க், அதாவது நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் என்னென்ன டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு இருக்கோ, என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு டாஸ்க்காக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிக்கு, இல்லை உங்களால் டிக்கு போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக ஒரு டாட்டோ இல்லை ஸ்லாஷோ நீங்கள் போட்டு அதாவது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இன்றைக்கி நம்ம பிளான் பண்ண ஒர்க் முடிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஒர்க் முடிக்கலாம் அப்படின்னாலும் நாளைக்கு நம்ம இந்த ஒர்க் முடிச்சிடணும் அப்படின்றதே உங்களுக்கு அதை நம்ம பார்க்க நமக்கு அது தெரிஞ்சிடும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போன்னு கிடையாது, கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 இயர்ஸாக நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி நான் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், எப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அது போக டெய்லியும், அதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான என்னென்ன ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்றது நான் நோட் பண்ணி வச்சுருவேன். தட் நான் ஒரு டாஸ்க்காக முடிக்க நான் டிக் பண்ணேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் நோட் புக் யூஸ் பண்ணுவேன். அது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்றதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னால் நோட் புக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த கேஸில் மட்டும் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் கையில் எழுதுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஒரு டெய்லி ரொட்டீனில் இது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் பேசிக்கான ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த சாரியோட ஓரம் நான் போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது சாரீ. சாரியோட ஓரம் நான் போட்டுட்ருக்கேன். இந்த சாரீ ஓரம் போடும்போது நீங்கள் எந்த ஒரு சாரீ எடுத்தாலும் ஓகே, எக்ஸப்ட் காட்டன். காட்டன் நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா அது நார்மலாகவே ஃபோல்டிங்லேயே நமக்கு நீட்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி சில்க் சாரீஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு சைடு திருப்பணும் அப்படின்னா அது ஒரு சைடு திரும்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஒரு 1/4 சென்டிமீட்டர் விட்டு
பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த எட்ஜில் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எட்ஜில் வந்து அன்ஈவனான ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நீட்டான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி இங்கே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எண்ட்லேயும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து இந்த வந்து ஓரம் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டுறணும், ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அண்ட் தென் செகண்ட் ஃபோல்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து மடித்து வந்து ஓரம் போடுவீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நான் இதை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து நான் எனக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீட்டான ஒரு ஃபோல்டிங் வந்து கிடச்சிருக்கு. நான் இதுக்கு வந்து ஸ்டிச்சு போட்டுடுறேன். இது வந்து நீங்கள் நார்மலாக இந்த ஸ்டிச்சு போடாமல் போட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெளியே தூக்கிக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச்சு போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டான ஃபோல்டிங் இந்த கரெக்டான எட்ஜில் வந்து ஸ்டாப் ஆகிக்கும். ஸோ ஒரு நீட்டான லுக் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்டிச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து நீட்டான ஸ்டிச்சாக இருக்குது இப்போது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கொஞ்சம்னா ஒரு லிட்டில் பிட்டு டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு ஸ்டிச்சு போடுற டைம் இருக்கும். நீங்கள் சோம்பேறித்தனப்படாமல் அதை வந்து போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமே படாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். ஸோ இந்த பீஸை வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, நீட்டான என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சு போடும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 ஸ்டிச் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து நான் போட்டது அண்ட் தென் செகண்ட் வந்து மேலே செகண்ட் ஃபோல்ட் பண்ணி பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிச்சு. ஸோ இந்த ஸ்டிச்சு தெரியுதுனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சேம் கலரான த்ரெட்டோ சேம் கலரான சாரீ இருந்துச்சு அப்படின்னா எந்த ஸ்டிச்சும் உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான கலர்ஸ் வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டபுள் ஸ்டிச்சடாக மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு இன்னும் நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது தெரியாமலேயும் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி போடலாம். ஸோ இது வந்து சேம் கலர் சாரீ அப்படின்றதுனால, அதாவது நீங்கள் எந்த பக்கம் எட்ஜில் நீங்கள் போட்டாலுமே வந்து ஆப்போசிட் கலர்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அது மறையிற மாதிரி போட்டுக்கலாம். மறையலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த சாரீ வந்து சாரியோட ஸ்டார்டிங் பகுதி அப்படின்றதுனால நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸ், அதாவது இது ப்ளவுஸோட கலர் த்ரெட் தான், நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. Bye. See you in the next video.